Hey guys, this is Venkat for Venkavit.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நிவாபூபா ஹெல்த் கம்பெனியன் அப்படிங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பற்றி ஒரு டீடைல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிவாபூபானால ரீஅஷ்யூர்ங்கிற ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. சம் பீப்புள் ப்ரிஃபர் திஸ் ஹெல்த் கம்பெனியன். ஸோ இதோட டீடைல் அனாலிசிஸ் பார்த்துடலாம்ப்பா. அது முன்னாடி சின்ன இன்ட்ரோ. திஸ் இஸ் வெங்கட். உங்களை இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி இதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 9384716268 அப்படின்னு நமக்கு எந்த டைம் மெசேஜ் பண்ணலாம். இல்லாட்டி venkatfin.com போங்க. அது நிறைய பிளாக்ஸ் இருக்கும். தயவு செய்து எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஸோ ஹாப்பி ஃபேமிலி நிவாபூபா ஹெல்த் கம்பெனியினுடைய ப்ரௌசர் இது. ஸோ ஒரு அட்வைசர் மூலயமா, ஒரு நல்ல அட்வைசர் மூலயமா எடுக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, தே வில் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் பர்சனலைஸ் சப்போர்ட். நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுப்பாங்க. மற்ற கண்டிஷன் சப்ளைலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான அட்வைஸரோட கனெக்ட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நான் பண்ணுறது வெறும் கன்சல்டிங் தான். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுற வீடியோ. நீங்கள் பாட்டு போய் ஆன்லைனில் வாங்காதீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரமாவது ஒரு நல்ல அட்வைசர் மூலியமாக போகிறது நல்லது. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் காமனான விஷயத்த நான் சொல்லிடுறேன். வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து 30 டேஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. 24 months வெயிட்டிங் பீரியட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ். ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்குலாம் நீங்கள் பாலிசி வாங்கி 2 full இயர்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், டயபெட்டிஸ், பிபி அது மாதிரி வேறு ஏதாவது ஆல்ரெடி சின்ன சர்ஜரிலாம் ஆயிடுச்சுன்னா அது மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ண அப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. பட் அதுலேயுமே வந்துட்டு ஒரு சில ரைடர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 30 days கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம பேசிக்கலாம். மேலே நம்பர் ஃபோட்டோ இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூஷன்ஸ், நீங்கள் என்னதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாலும் ஒரு சிலது பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. இது எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லையும் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட், அதாவது ஹெல்த் கம்பெனின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆட் ஆன்ஸ், எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சேஃப்கார்ட் பெனிஃபிட் வந்து இந்த ப்ராடக்ட்ல இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நவ் வித் சேஃப்கார்ட் ஆட் ஆன் போட்டுங்க பாருங்க. இப்போது புதிய பேக்கிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னாக்கா, நான் மெடிக்கல் ஐட்டம்ஸும் சேர்த்து கவர் பண்ணும். செகண்ட்லி நோ கிளைம் போனஸ் வந்து ஒரு 50,000 தான் உங்களுக்கு கிளைம் வந்துச்சுனாக்கா நோ கிளைம் போனஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ளேஷன் இருக்குங்க. அதாவது ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சம் இஷ்யூடு வந்து இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இயரும். ஸோ இந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆட் ஆன் எடுத்துட்டிங்கனாக்கா. இதுவும் ஹாஸ்பிட்டல் கேஷ் அப்படிங்கிற பெனிஃபிட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான் இது. இதில் என்ன பெனிஃபிட்னா, அந்த பர்டிகுலர் அட்மிஷனில் உங்களுக்கு முதல்ல கிளைம் கொடுக்குறவங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாங்கனாக்கா மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 30 டேஸ்க்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 48 மணி நேரம் மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க ஒருத்தனாக்கா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பர் டே அவங்க சம்மர்ஷூட் ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில பேருக்கு பர் டே 1000, ஒரு சில பேர் பர் டே 4000 அந்த மாதிரி. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு அந்த கிளைம் செட்டில்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இல்லாட்டி உங்களை வந்து ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாரு, அவரோட இன்கம் லாஸ் ஆகும். ஸோ அதனால பெர் டேக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் இது. இது எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதில்ல. உங்களுக்கு இதை நான் அட்வைஸே பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வந்து ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணுறேங்க. நான் வரும் 15,000 20,000 தான் என்னுடைய மந்த்லி சேலரி. உங்களுக்கு அதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 lakh உங்கள் பொறுப்பு. அதுக்கப்புறம் மிச்சம் வர அமௌண்ட் வந்து கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. ஸோ டிடக்டபிள் ஆப்ஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் வாங்கலாம். இந்த கண்டிஷன் சப்ளையோட கொஞ்சம் ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கன்சல்டிங் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் ஹெல்த் கம்பெனின்னு பொறுத்த வரைக்கும் 20% தான் நோ கிளைம் போனஸ். ரீஅஷ்யூரில் உங்களுக்கு 50% கொடுப்பாங்க. இதில் 20% நோ கிளைம் போனஸ். அதாவது ஒரு வருஷம் வந்து கிளைம் நீங்கள் போகல அப்படின்னாக்கா அந்த பேஸ் சம் அஷ்யூர்ட் வந்து 10 lakhs வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணும்போது இன்னொரு 20%, அதாவது அரௌண்ட் 2 lakhs எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். ஸோ இது வருஷம் ஆட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 100% வரைக்கும். 10 lakhs வந்து மேக்ஸிமம் 20 lakhs ஆகும். அது வரைக்கும் அதை ஆட் பண்ணுவாங்க. எப்போவுமே நான் நிறைய பேர் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ளோட்டர் போகாதீங்க, ஃபேமிலி இண்டிவிஜுவல் போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபேமிலி இண்டிவிஜுவல்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக 5 lakhs, ஒரு 10 lakhs அப்படிங்கிற மாதிரி கவரேஜ் இருக்கும். ஃபேமிலி ஃப்ளோட்டர்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து 5 lakhs 10 lakhsங்கிற மாதிரி கவரேஜ் இருக்கும். கம்பெனியில் ஆஃபர் பண்ணுற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. சம்மர்ஷூட் வந்து 3 lakhs 5 lakhs 10 15 20 50 lakhs 75 lakhs 1 crore மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த செகண்ட் வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் ரெண்ட்ல வந்து முன்னாடி சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் கேப்பிங் இருந்துச்சு. இதுல நோ கேப்பிங் அண்ட் டெய்லி ரூம் ரெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சருங்க அது. இது இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. ரூம் ரெண்ட்ல எந்த லிமிட்டேஷனும் இல்ல. ஹெல்த் செக்கப் வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆம், அதாவது என்னன்னா, 1,00,000 சம் அஷ்யூர்ட் வச்சிருந்தீங்கன்னா, அதுல வந்துட்டு அப் டூ ₹500 வந்து உங்களுக்கு ஹெல்த் செக்கப் வந்துருது. மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா, ₹5,000 ஒரு இண்டிவிஜுவல் பாலிசியில குடுப்பாங்க பெர் பெர்சன். ஆ அப்புறம் ஃபேமிலி ஃப்ளோட்டர் வச்சிருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு பாலிசிக்கு வந்து 10,000 பெர் பாலிசி தான் குடுப்பாங்க. ஆனா இத பார்த்துக்கோங்க. 1,00,000 சம் அஷ்யூர்டுக்கு அந்த 500 மாரி அலாட் பண்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை லிமிட்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க நீங்க. இல்லாட்டி வீடியோ பாஸ் பண்ணி இத படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ரீஃபில் பெனிஃபிட் இருக்கு. அப் டூ பேஸ் சம் அஷ்யூர்ட். இது முன்னாடிலாம் அன்லிமிட்டட் ரீஃபில் பெனிஃபிட் குடுப்பாங்க இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ல வந்து பேஸ் சம் அஷ்யூர்ட வந்து அப்படியே ரீஃபில் பெனிஃபிட் குடுத்துடுறாங்க. சேம் இல்னஸ்னாலும் சரி, டிஃபரெண்ட் இல்னஸ்னாலும் சரி, அந்த ரீஃபில் பெனிஃபிட் உங்களுக்கு குடுத்துடுறாங்க அவங்க. டே கேர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு சில நேரம் இந்த 2 ஹவர்ஸ்ல முடிக்கிற ட்ரீட்மெண்ட், அப்புறம் வீட்ல வச்சு பண்ற ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்துட்டு கூட எல்லா ப்ரொசீஜரும் கவர் பண்றோம். அப் டூ சம் அஷ்யூர்ட். இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதா, யுனானி, வாட் இஸ் தட், சித்தா, அந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவைல் பண்ணிக்கலாம். 24 மணி நேரத்துக்கு முன்னால அட்மிஷன் இருக்கணும். தயவுசெய்து இந்த மாரி பெயின் ரிஹபிலிட்டேஷன் இந்த மாரி ட்ரீட்மெண்ட்க்குலாம் போம்போது, முன்னாடி ஒரு மெயில் பண்ணிக்கோங்க. எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகும். ஏன்னா, அது ஆத்தரைஸ்டு பிளேஸா இருக்கணும். அது ட்ரீட்மெண்ட் குடுக்குற இடம். நான் வந்து பெர்சனலா அப்படி அட்வைஸ் பண்ணுவேங்க. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. மேக்ஸிமம் இந்த ரோபாட்டிக் ட்ரீட்மெண்ட்க்குலாம் மேக்ஸிமம் 1,00,000 தான் கவரேஜ் குடுக்குறாங்க. ஆர்கன் டோனர், ஒரு ஏதோ ஒரு ஆர்கன் டொனேட் பண்ணும்போது, அந்த ஆர்கன் டோனாருக்கும் சேர்த்து அப் டூ சம் அஷ்யூர்ட் கவரேஜ் குடுக்குறாங்க. ரோட் ஆம்புலன்ஸ் அப் டூ ₹2,000 ஒரு ஹாஸ்பிடேஷன் ரோட் ஆம்புலன்ஸ் குடுக்குறாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் வந்து அதாவது இந்தியாக்குள்ள தான் இது செல்லும். ₹2,50,000 வரைக்கும் ஏர் ஆம்புலன்ஸ்ல அப் டூ நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். ஸோ வேக்சினேஷன் ஃபார் அனிமல் பைட், இது எனக்கே புதுசா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க போட்டுருக்கு. அனிமல் பைட்டும் எமர்ஜென்சி தானே, அதுக்கு ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அதனால அதுக்கு ஒரு தனி லிமிட்டேஷனோட அப் டூ ₹5,000 நான் இதா கிடைச்சிருச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். நல்லா இருங்க. எனிவே ஸோ இது டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேசிக்கா குயிக்கா நான் படிச்சிடுறேங்க. நிறைய டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் 80Dல அப் டூ 25,000 to 50,000 டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். டாக்டரா இருந்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கவுண்ட், அதாவது நீங்க ஆட்டோ டெபிட் ஆகிக்கிற மாதிரி டெபிட் கார்டை போட்டு வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் பிரீமியம் ரினியூவல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயிக்கும். அது போக 2.5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு ஒண்ணா சேர்த்து எடுத்தீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபேமிலி டிஸ்கவுண்ட், அதான் ஃபேமிலி இண்டிவிஜுவல்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதில் 10% ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஃபேமிலியா எடுத்தீங்கன்னாக்கா. ஆனுவல் அக்ரிகேட் டிடக்டபிள், அந்த டிடக்டபிள் நான் ரெக்கமெண்ட் பண்ணாட்டி வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் இன் நிவாபுப்பா ஹெல்த் கம்பேனியன். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 நாள், அதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு சின்ன ப்ரொசீஜரோ பண்றீங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 60 நாளுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணி கவர் வாங்கிக்கலாம். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப் டு 180 டேஸ், 6 மாசம் வரைக்கும் நீங்க கவரேஜ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 80D டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க. ஒரு பர்சனலைஸ் சப்போர்ட் வேணும். நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆன்லைன்ல தான் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், உங்க இஷ்டம் தான். பட் என்னன்னா, ஆன்லைன்ல வாங்கின அப்புறம் நீங்க ஒரு அட்வைசருக்கு நீங்க கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணும்னா 98471626 அப்படிங்கிற நமக்கு எந்த டைம்ல மெசேஜ் பண்ணலாம். தயவு செய்து எவ்வளவு கன்சல்டிங் வேணும்னு கேட்டுக்கோங்க. ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.